வணக்கம் எல்லாருக்கும் and welcome back to the channel Madhu's Corner. Little things makes life more and more beautiful and satisfactory. அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் சில நாட்கள் தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு and I took Srinika and Srikanth with me. நானும் ஸ்ரீகாந்தும் மீட் பண்ண இடம் இந்த ஆஃபீஸ். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது கிடையாது, பட் வி ஆர் ஆஃபீஸ் லவ்வர்ஸ். மெனி இயர்ஸ் கழிச்சு ஸ்ரீகாந்த் திரும்பி ஆஃபீஸ் வந்தப்போ there were so many people received him with so much of love. old memories, nice moments. அதே ஆஃபீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சீட்டு மாறி மாறி இப்போ நான் உட்காந்துருக்கிற இடம் ஸ்ரீகாந்த் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்போ உட்காந்த இடம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் டே ஸ்பெண்ட் அட் ஆஃபீஸ் அண்ட் கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸ்ரீனிகாவுக்கு சுத்தமாக போர் அடிக்கல அண்ட் தட்ஸ் த மெயின் திங்கில் கிட்ஸை நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே அசண்டாஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நைஸ் சூப்பர் கார்டன் செட்டப் இருக்கும் அண்ட் லாட் ஆஃப் ஸ்வான்ஸ் டக்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு அண்ட் வி ஆர் பேக் ஹோம் வித் லாட்ஸ் ஆஃப் நைஸ் மெமரிஸ் தட் டே. குட் மார்னிங் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். அன்றைக்கி வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டே. ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக இல்லாமல் ப்ளசண்ட்டாக கொஞ்சம் நேரம் நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங்கே கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஈவினிங் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வராங்க அண்ட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். we have our dearest friend, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எங்களை நிறைய வாட்டி வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஃபார் டின்னர், ஃபார் லஞ்ச், ஃபார் குட் டேஸ், அவங்களுடைய ஃபெஸ்டிவல் டேஸ் அந்த மாதிரி. பட் நான் வந்து பெருசாக அவங்களை இன்வைட் பண்ணது கிடையாது. ஸோ அன்றைக்கி பார்த்துருந்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து சென்னை வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு ஈவினிங் 3 o'clock அந்த மாதிரியே வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெனு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வச்சேன். பிகாஸ் அவங்க எல்லாமே வந்து எல்டர்லி. ஸோ வந்து ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் எதுக்கும் வேணாம், ஸ்பைசஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி மைல்டாக இருக்கும். ஸோ டின்னர் வேறு இல்லையா, ஸோ மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா சப்பாத்தி ப்ளஸ் சப்பாத்திக்கான ஒரு கடாய் வெஜ் சப்ஜி அதுவும் வந்து அண்ட் ஒரு புலாவ். ஸோ அந்த புலாவ் வந்து உங்களுக்கு ரைத்தா பண்ணிட்டோன்னா இந்த சப்ஜியோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் வந்து பிளான். அண்ட் வந்து ஒரு கட்லெட் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். இனிஷியலாக வந்து கொண்டக்கடலை வச்சு கட்லெட் பண்ணலான்னு நினச்சேன். தென் ஃபைனலி ஐ எண்டட் அப் டூயிங் மை வெரி ஃபேவரட் பீட்ரூட் கட்லெட். அண்ட் வந்து இது டீப் ஃப்ரையும் கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் பாயில் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயை சப்ஜி பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் அந்த கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சப்ஜி ரெடி ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த கிரேவி ப்ரிப்பரேஷன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னுடைய பாயிண்ட் வந்து இங்கே குக்கிங் நான் எப்படி பண்ணுறேன், சப்ஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறதுக்கான கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்குது இது எப்படி பண்ணியிருக்கீங்க மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னா டூ கமெண்ட் மீ. நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிட் மட்டும் செப்பரேட்டாக வந்து ஷார்ட்ஸோ இல்லை எதுலையாவது வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆனியன்ஸை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சி வச்சு அதை நீங்கள் சப்ஜியில் போட்டிங்க அப்படின்னா சப்ஜியோட டேஸ்ட் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் ஆகும்னு. அதே மாதிரியே சப்ஜியும் வந்து சூப்பராகவே வந்தது. நானும் அதே மெத்தட் ட்ரை பண்ணேன். நீங்களும் வந்து சப்ஜிஸ் ட்ரை பண்ணும்போது அதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வைல் வந்து கட்லெட்ஸ்க்கும் வந்து சைட் பை சைட் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாயில் பண்ணது எல்லாத்தையும் ஆக்சுவலி ஃபுல்லாக மேஷ் பண்ணி மசாலாஸ் வந்து ஆட் பண்ணி அதை பேட்டி மாதிரி ப்ரிப்பேரும் பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் 7 ஆயிடுச்சு. நிறையா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு அவங்க வர டைமும் வந்துடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி பேட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அவங்க வந்தாங்கன்னா கட்லெட் போட்டு கொடுக்கறதுக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடாய் வெஜ் சப்ஜியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் குக்கரும் வந்து வச்சாச்சு. புலாவ் வந்து அங்கே ஆகிட்டு இருக்கு.
எங்கள் வீட்டுக்கு அவங்க ரெகுலர் விசிட்டர்ஸ் தான், பட் ஸ்டில் அவங்க வராங்க அப்படின்னால வீட்டை வந்து கொஞ்சம் ஹால்லாம் நீட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த ஃபுட் வி சர்வ் தெம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஐம் வெரி ஹாப்பி தட் கொஞ்சமாவது நல்லா குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அண்ட் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ கேம் டு மை ஹோம். வீடே அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு மூவிஸ் பார்த்துட்டு அன்றைக்கி டே சூப்பராகவே போச்சு. Another random day and super-ஆன day and feeling very excited to share this also with you. இந்த vlog எல்லாமே வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நான் எப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சுற்றி இருக்கும் போது தான். இஃப் யூ ஹாவ் டு சே ஒன் ஸ்பெஷல் பர்சன் இன் யோர் லைஃப், நான் என்னுடைய ஃப்ரெண்ட் இவ்வளோ தான் நான் வந்து சொல்லுவேன். முன்னாடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தோம், எவ்ரிடே பார்ப்போம். இப்போ அதுக்கான சான்ஸ் கிடைக்கல பிகாஸ் அவளுக்கு ஒரு குட்டி பேபி வந்துடுச்சு. ஸோ அவளுக்காக தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி அவளை தான் மீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிஎஃப்எஃப் இருந்தாங்க அப்படின்னா ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு என்னோட ரெசனேட் ஆகும் அப்படின்னு. இட் வாஸ் லைக் அ சூப்பர் எக்ஸைட்டிங் டே ஃபார் மீ. அண்ட் பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் பேபிஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக போகும். ஸ்கெட்யூல் செம்ம டைட்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் டைம் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறதுன்றது வந்து ஒரு பிக் டாஸ்க். அண்ட் அந்த டே வரும்போது டெஃபினட்டாகவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அண்ட் செம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ என் குட்டி அவன் குட்டி 2 பேரையுமே வந்து நாங்கள் ஹேம்லேஸில் வந்து ஒரு 1 hour விளையாட விட்டுட்டு நாங்கள் டைம் வந்து ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். என்னுடைய அதர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. செம்ம அரட்டை அண்ட் ஜாலியான டாக்ஸு சூப்பராக மீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே சூப்பராகவே முடிஞ்சிச்சு. அண்ட் ஈவினிங் வந்து ஸ்ரீகாந்த் வந்திருந்தாங்க என்னையும் பாப்பாவையும் வந்து பிக் பண்ணிக்கிறதுக்காக. பட் நாங்கள் வீட்டுக்கு போகலை. வி ஆர் கோயிங் டு அ மால் டு வாட்ச் அ மூவி. ஸ்ரீனிகாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வி ஆர் வெரி பர்டிகுலர். கொஞ்சம் நல்ல மூவிஸ் அவளுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் இன்றைக்கி பார்க்குறோம், விச் இஸ் மகா அவதார் நரசிம்மர். எத்தனை பேர் இந்த மூவி பார்த்துருக்கீங்க அண்ட் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அ மஸ்ட் வாட்ச் ஃபார் ஆல் த கிட்ஸ். எனக்கு இன்னும் தியேட்டரில் ஓடிட்டுருக்கான்னு தெரியல. me and Shrikant always believes that குழந்தைங்களுக்கு வந்து பக்தி கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா they will be good citizens in lifeன்றது. ஸோ அதனால் இந்த மூவி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய அவளுக்கு கதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கதையில் வந்து அவர் ரிலேட் பண்ணுறதுனால ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தீஸ் ஸ்டோரிஸ். ஃபுல்லாக படத்தை என்ஜாய் பண்ணா. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டைமில் பாருங்கள் ஸ்க்ரீன் கிட்ட போயிட்டு ஒரே ஆட்டம். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச திங் வந்து அந்த படிக்கட்டில் ஓடுறது, அங்கே ஸ்க்ரீன் கிட்ட போயிட்டு